உங்கள் குழந்தைங்க 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களா இருக்காங்களா? ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம மார்க் வாங்கணும் அப்படின்ற முனைப்போட கடினமாக உழைக்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருந்து அந்த வேலையும் பண்ணுறாங்களா? ஆனாலும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சா கூட அவங்கள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்து உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு வெளியில் திட்டிகிட்டு இருக்க பேரண்ட்டாக நீங்கள்? அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அறிமுகமானாங்க. அவங்களுக்கு நான் வந்து மென்டாராக இருக்கேன். அவங்க என்கிட்ட வரும்போது 70% எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரேட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 மாதத்தில் 70%லேருந்து 84%க்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் இதுதான். மேம், நான் வந்து உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி 70% இருந்தேன், இப்போ நான் 84% இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சூப்பர்டா, இன்னும் கொஞ்சம் நீ முயற்சி பண்ணு, இன்னும் 6 மந்த்ஸ் டைம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீ வந்து முயற்சி பண்ணுன்னா 95% மேலே தாராளமாக உன்னால் வாங்க முடியும். அது வாங்கக்கூடிய அந்த துடிப்பும் அந்த எஃபர்ட் போடுற எபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் மேம், நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, எங்கள் அம்மா வந்து நான் இவ்வளோ மார்க் வாங்கினா கூட என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, பத்தலைன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் எங்கள் அம்மாவுக்கு பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணால், அவள் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரலில் அவ்வளோ ஒரு வலி. ஸோ அந்த பேரண்ட் வந்து ஒரு வேளை அந்த பொண்ணை, நீ சூப்பர், 70%லேருந்து 84% வரைக்கும் உன்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா நீ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு, நானும் சப்போர்ட் பண்ணுறேன், 95% மேலே தாராளமாக வாங்க முடியும், உன்னால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன மோட்டிவேஷன், அந்த குழந்தை போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் அந்த பேரண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஆனால் அந்த பேரண்ட் திட்டும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தை எஃபர்ட் போடுறதுக்கு இன்னமும் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு ஏமாற்றம் வரும் பாருங்களேன். அந்த வலி ரொம்ப பெருசு. நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறேன், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எங்கள் அம்மா வந்து சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவை என்ன பண்ணாலும் என்னால் திருப்திப்படுத்த முடியல, நான் ஒரு ஃபெயிலியராக இருக்கேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் அப்படின்ற வலி தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தவறை நீங்கள் சரி செஞ்சிங்கனாலே உங்கள் குழந்தையோட முன்னேற்றத்தை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும்.